நெதன்யாகு நிமிடமுள்ளையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். மணி முல்லை அவர் தவிர்த்து கொண்டே வருகிறார். நேரம் அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்கிறார் ஓரி கோல்பர்க் என்கிற இஸ்ரேலுடைய பிரபல ஆய்வாளர். நெதன்யாகுடைய நிலைமை இப்ப எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டா, அமெரிக்கா வேண்டுமென்றால் தேர்தலில் தோல்வி, தேர்தலில் வெற்றி வேண்டும் என்றால் அமெரிக்காவுடனான பகை. எதை தேர்வு செய்ய போகிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாகவே மாறி இருக்கிறது. கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அந்த பிரபலத்திற்கான காரணம் ஒன்றும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணியோ அல்லது உலகம் முழுவதும் நல்ல பேர் எடுத்தோ அந்த மாதிரியான பிரபலம் எல்லாம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். காசா என்கிற ஒரு பெருநிலப்பரப்பில் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்தது, லெபனானுக்குள்ள ஆயிரக்கணக்கில் பெண்களையும் பிள்ளைகளையும் கொன்று குவித்தது, ஈரானோடு நடந்த சண்டையில் ஈரானுக்குள்ள இப்படியான காரியங்களில் ஈடுபட்டது என்று உலகம் முழுவதும் பெஞ்சமின் நெதன்யாகு ஃபேமஸ் ஆனது இந்த மாதிரியான தான் ஒரு வார் கிரிமினல், ஒரு யுத்தத்தினூடாக கிரிமினலான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர் என்கிற விதமாகத்தான் அவருடைய புகழை அவர் அடைந்திருக்கிறார். 2 விதமான புகழை யாரும் அடைய முடியும். ஒன்று, நல்ல பேர் எடுப்பதினூடாக புகழ் பெற முடியும். 2வது, கேவலமான கெட்ட பேர் எடுப்பதினூடாக புகழ் அடைய முடியும். இவர் 2வது ரகத்தை உடையவர். ஆனால் இவருடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியில் எப்படியான எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில் அவங்க பரிதாபப்படக்கூடியவர்களோ அடுத்தவர்கள் மீது பச்சாத்தாபப்படக்கூடியவர்களோ அல்ல என்பது உலகம் முழுவதும் தற்போது உணர்ந்து கொண்ட ஒரு பேருண்மையாக இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு தேவை. பாலஸ்தீனத்தை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம். இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக எத்தனை பேர் அழிக்கப்பட்டாலும் அதிலே எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்லா இருப்பதற்காக எத்தனை பேர் அழிந்து போனாலும் அதை பற்றிய ஒரு சிறு கவலை கூட எங்களுக்கு கிடையாது என்கிற இடத்துல இருக்கு. ஜியோனிஸ்டுகள் எல்லோருமே இந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடியவங்க தான். எனவேதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இஸ்ரேலில் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவராகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் அறியப்படுகிறார். ஆனால் தற்போது நடக்கக்கூடிய தேர்தல் என்பது அவருக்கு நெருப்புல நடக்கிற மாதிரியான ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னா, காசா யுத்தத்தில் அவர் சந்தித்த தோல்வி, அதற்கு பிறகு லெபனானோடு தற்போது சந்தித்திருக்கக்கூடிய சுட கிடைத்திருக்கக்கூடிய தோல்வி, அதே போன்று ஈரானுடைய யுத்தத்தில் தோற்றது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு போகிற அளவுக்கு நிலைமையை அவர் தவறவிட்டிருக்கிறார் என்கிற உள்நாட்டு விமர்சனம், இதையெல்லாம் தாண்டி அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு இணைந்து ஒரு மாபெரும் யுத்தத்தை ஈரான் மீது நடத்தியது. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை மட்டும் தாக்கல அல்லது அமெரிக்காவினுடைய கப்பல்களை மட்டும் தாக்கல. என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலையும் தாக்கி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தினார்கள். குவைத், பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, ஜோர்டான் வரைக்கும் அவர்களுடைய தாக்குதல் நீண்டது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்களை தாண்டி சென்றும் ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தியது என்பது உலகத்திற்கு தெரியும். ஐரோப்பாவினுடைய பல நாடுகளை ஈரானால் தாக்க முடியும் என்கிற அளவுக்கு ஈரானுடைய பலத்தை உலகத்திற்கு காட்டியதே இந்த யுத்தம் தான். எனவே ஈரான் தான் நிஜமான மத்திய கிழக்கின் வல்லரசாகவும் பலம் வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடாகவும் இருக்கிறது என்பதை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தோற்கடித்தே ஈரான் நிரூபித்திருக்கிறது. இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அடுத்த தேர்தல் களத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. தோற்றிருந்தால் 50% வீழ்ச்சி. ஆனால் அதை தாண்டி 70 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரு ஒப்பந்தம் செய்கிற நிலைக்கு தள்ளியவர் பெஞ்சமின் நெதன்யாகு. அமெரிக்கா ஈரானோடு பேசுவதே இல்லை, ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தது. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு
ஈரானோடு ஒப்பந்தம் செய்தது மட்டுமல்லாமல் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தடைகளும் கட்டங்கட்டமாக நீங்குகிற அளவில் ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானை காப்பாற்றி விட்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற விதமாகத்தான் இஸ்ரேலியர்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவை தற்போது பார்க்கிறார்கள். நாங்கள் வடக்கில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்ரேல்ல வடக்கு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் தங்களுடைய ஜன்னலை திறந்து பார்த்தாங்கன்னா ஒரு அரேபியர் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டார். அப்படியான ஒரு நிலையை நான் லெபனானுக்குள் உண்டாக்குவேன். இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிங்கிறது லெபனானுடைய தெற்கு பகுதியோடு இணைந்ததாக இருக்கும். அந்த ஜன்னல்களை திறந்தாங்கன்னா அவர் சொல்ற மாதிரியே லெபனான் தெரியும். அந்த லெபனான் பகுதிகளில் ஒரு அரேபியர் கூட வாழ முடியாத அளவுக்கு அவர்களை அடித்து விரட்டி அந்த பகுதிகள் முழுவதையும் நான் கைப்பற்றுவேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதை இந்த நிமிடம் வரைக்கும் அவரால் செய்ய முடியாமல் போல் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உண்டாகி இருக்கிறது. அதை தாண்டி காசாவுக்குள் அவர் நடத்திய 2 ஆண்டு கால யுத்தத்தில் முழு காசாவும் அழிக்கப்பட்டது. லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்தார்கள். காசா முழுவதும் பாரிய இழப்பு ஏற்பட்டாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை. லெபனானுக்குள் ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை. காசாவுக்குள் நடத்திய யுத்தத்தினுடைய விளைவை தாண்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அரசாங்கத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை தடுக்க முடியாமல் போய்விட்டது என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்ரேலுக்குள் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த குற்றச்சாட்டு எதிர்வருகிற தேர்தலில் பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும் என்கிற பார்வையும் தற்போது உண்டாகியிருக்கு. எதிர்க்கட்சி எல்லோருமே அதை தூக்கி கையில் எடுத்துட்டாங்க. அதை தாண்டி தடுக்க முடியாமல் போனதற்கு எதிரான ஒரு சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதிலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும், பிரதமர் நெதன்யாகு உட்பட என்கிற கோரிக்கைகள் பொதுமக்களுக்கு மத்தியிலே வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அவர் எதிர்கொள்ள இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது எதிர்வருகிற தேர்தலில். அது மட்டுமல்லாம உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 70 ஆண்டுகளாக ஒரு கற்பனை கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தது இந்த ஜூவிஷ் லாபி. ஊடகங்களை பயன்படுத்தித்தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கினாங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிட்லருடைய படைகள் தோல்வி அடைகின்றன. எவன் தோக்குறானோ அவனை பற்றி ஜெயித்தவன் என்ன வேணும்னாலும் வரலாறாக எழுத முடியும். அதுதான் நியதியாக உலக இயல்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹிட்லர் தோல்வி அடைகிறான். ஹிட்லரை வைத்து பல கதைகளை யூதர்கள் எழுதினார்கள். அதே நேரம் யூதர்களை ஹிட்லர் அழித்தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவன் அழிச்சான், ஆனால் அதை விட அதிகமாக ஹிட்லரை பற்றிய கதைகளை யூதர்கள் உருவாக்கினார்கள். அதிலே ஹோலோகாஸ்ட், யூதர்களை ஹிட்லர் அழித்த நிகழ்வை சொல்லக்கூடியதுதான் உலகத்தில் நடந்த மிக பெரும் அழிவாக யூதர்களால் மீடியா மயப்படுத்தப்பட்டிருந்தது. ஊடகங்கள் முழுவதும், எல்லா பாடசாலை புத்தகங்களிலும், எல்லா நாடுகளிலும் யூதர்களை ஹிட்லர் அழித்தான், யூதர்களை ஹிட்லர் கொன்றான் என்கிற வரலாறுகள் காலாகாலமாக பேசப்பட்டு வந்த நிலையில ஹோலோகாஸ்டை மக்கள் மறந்து காசாவினுடைய அழிவு தற்போது சர்வதேசம் முழுவதும் ஒவ்வொரு உள்ளத்திலும் போய் நின்று காசாவினுடைய அப்பாவிகளை அழித்ததிலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகு யூதர்கள் மீது இருந்த உலகளாவிய அனுதாபத்தை இழந்து பாலஸ்தீன காசாவிலே வாழக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது சர்வதேசமே அனுதாபப்படுகிற ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறார். அதுவும் இந்த காசாவினுடைய யுத்தத்தின் தோல்விகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் காசாவில் நடைபெற்ற இந்த சண்டையால் சர்வதேசத்தில் பல நாடுகள் இஸ்ரேலை புறக்கணித்திருக்கிறது. இஸ்ரேலோடு வியாபாரங்களை, பிசினஸை துண்டித்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருந்து தன்னுடைய தூதர்களை மீட்டெடுத்து மீண்டும் திருப்பி எடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஐநாவில் அதிகமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரமும் கொடுத்திருக்கின்றன. இந்த தோல்விகள் எல்லாமே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவால் தான் இஸ்ரேலுக்குள் உண்டானது என்கிற மிக திடமான நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியிலே தற்போது உருவாகி இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னா
ஊழல் குற்றச்சாட்டு 2019ஆம் ஆண்டு அவர் மீது சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள். இந்த 3 ஊழல் குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் தப்பிக்க முடியாமல் தடுமாறுகிறார் நெத்தனியாகு. அதனால தான் காசா மீதான யுத்தத்தை பயன்படுத்தி அந்த யுத்தங்களையே காலாகாலமா 2 ஆண்டுகள் இழுத்தடிச்சார். ஏன்னா 2 ஆண்டு காலம் யுத்தம் பண்ணும்போது இந்த ஊழல் விசாரணைகளுக்கு பாதுகாப்பு காரணங்களை காட்டி காட்டி அவர் போகாமலே இருந்தாரு. அதே மாதிரி லெபனான் மீதான யுத்தத்தை அவர் இவ்வளவு உக்கிரமாக நடத்தியதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணையிலிருந்து தப்பிச்சுக்கிறனே, அப்படியே தப்பித்து கொண்டு வந்தால் தேர்தலும் பின்னால போய்கிட்டே இருக்கும், நம்ம ஆட்சியிலையும் இருந்த மாதிரி இருக்கும், நம்முடனான விசாரணையும் தவறு கொண்ட மாதிரி இருக்கும். இதற்காகத்தான் அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்து வந்தார். ஆனா நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. ஈரான் வார்ல ஜெயிச்சிட்டாங்க. லெபனானோடு தொடர்ந்து சண்டையிட முடியாத நிலை உண்டாகிவிட்டது. காசாவிலும் ஒரு சமாதான நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, அது வேறு. ஆனால் ஒரு சமாதான நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோல்விகளுக்கு மத்தியில் மீண்டும் அவரால் தேர்தலை பிற்போட முடியாது. அதே நேரம் தன்னுடைய வழக்கு விசாரணையிலிருந்து அவரால் தவிர்த்து கொள்ளவும் முடியாது என்கிறதுனால வழக்கு விசாரணைக்கு தினம்தோறும் ஆஜராகி கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே நேரடியாக இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு. பெஞ்சமின் நெத்தனியாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கி அவரை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. ஆனா இஸ்ரேலுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய நிலை என்னன்னு கேட்டா, மன்னிச்சு விடுங்கன்னா மன்னிச்சு விட்டுற முடியாது ஜனாதிபதிக்கு. என்ன அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்று கேட்டா, யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரோ அவரு ஆமா நான் ஊழல் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்தார் என்று சொன்னா அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி அவரை மன்னிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேலிய பிரதமர் ஆமா நான் ஊழல் பண்ணினேன் ஒப்புக்கொண்டாலே தேர்தல் தோல்விக்கு அதுவே காரணமாகிவிடும். அதனால் அவருக்கு நான் ஊழல் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளவும் முடியாது. ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் ஜனாதிபதிக்கு அவரை பொது மன்னிப்புல மன்னிக்கவும் முடியாது. எனவே விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. அதிலே அவருக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரப்போகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக ஜெயில களி தின்ன வேண்டி வரும் என்கிற நிலையும் அவருக்கு இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் வார்ல தோத்து போனது மட்டுமல்லாம ஈரானுடனான ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமைந்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தம் செய்ததே தோல்வி. அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் அதைவிட மிகப்பெரிய தோல்வி. விதிமுறைகளில் ஒன்றாக லெபனான் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற விதிமுறை அதைவிட மிகப்பெரிய தோல்வியாக இஸ்ரேலுக்கு தர்ம சங்கடமாக மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லெபனான்ல யுத்தத்தை தொடரணும் அப்படின்னு இஸ்ரேலியர்கள் சொல்றாங்க. ஆனால் லெபனான் யுத்தத்தை தொடரணும்னு இஸ்ரேலியர்கள் சொன்னாலும் அமெரிக்காவை மீறி நெத்தனியாகுவால் யுத்தத்தை தொடர முடியாது. இதுல இருந்து ஒன்னு தெளிவாக இருக்கு, என்னன்னா அமெரிக்காவினுடைய சொல் பேச்சு கேட்காம இஸ்ரேலால் நினைத்தது போல் ஆட முடியவில்லை. இஸ்ரேல் எவ்வளவு பெரிய பிரதமர் வந்தாலும் அமெரிக்கா திரும்பி நின்னாங்கன்னா அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமே தவிர அமெரிக்காவை எதிர்த்து அவர்களால் பயணிக்க முடியாது என்கிற ஒரு நிலையும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா தான் இஸ்ரேலுடைய பாதுகாவலனாக முழு ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டு நிற்கிறானே தவிர இஸ்ரேலுக்கு உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு நாடும் இஸ்ரேலுக்கு கை கொடுக்காது. அவர்கள் அதல பாதாளத்தில் வீழ்ந்து விடுவார்கள். எனவேதான் இப்பொழுது தேர்தலை எதிர்கொள்வதற்காக லெபனானில் சண்டையிடுவதா இல்லை என்றால் முற்றுமுழுதாக தப்பித்துக் கொள்வதற்காக அமெரிக்காவை பகைக்காமல் இருப்பதா என்கிற 2 கேள்விகளுக்கு மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு. அமெரிக்கா வேண்டும் என்றால் தேர்தலில் தோல்வி, தேர்தலில் வெற்றி வேண்டும் என்றால் அமெரிக்காவுடனான பகை. எதை தேர்வு செய்ய போகிறார் பெஞ்சமின் நெத்தனியாகு என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாகவே மாறி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மிக பிரபலமான ஒரு அரசியல் ஆய்வாளர் தான் ஓரி கோல்பெர்க் என்கிறவர். அவர் அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை தொடர்பான ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் முடிக்கும் போது கடைசியாக ஒரு அழகான வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் பெஞ்சமின் நெத்தனியாகு தொடர்பாக. அது என்ன வார்த்தைன்னா, அல்டிமேட்லி நெத்தனியாகுஸ் வாட்சிங் த மினிட் ஹேண்ட் அண்ட் அவாய்டிங் த ஹவர் ஹேண்ட், டைம் இஸ் த டைட். இறுதியாக நெத்தனியாகு நிமிட முள்ளையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். மணி முள்ளை அவர் தவிர்த்து கொண்டே வருகிறார்.
சொல்லுகிறார், நேரம் அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்கிறார் ஓரி கோல்பர்க் என்கிற இஸ்ரேலுடைய பிரபல ஆய்வாளர். நெத்தன்யாகுடைய நிலைமை இப்ப எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டா, நிமிடமுள்ள மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ஹவர் முள்ள அவருக்கு பார்க்க முடியல, மணித்தியாலம் உள்ள பார்க்க முடியாது. ஏன்னா மணித்தியாலங்கள் அவற்றை இல்லை, நிமிடங்கள் மட்டும்தான் மீதி இருக்கிறது என்கிற ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தன்னுடைய அரசியல் பேராசைக்காக அப்பாவிகளுடைய உயிரை காவு கொண்ட ஒரு அயோக்கியன் தற்போது தேர்தலை எதிர்கொள்கிறான். அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்கிற ஒரு மாபெரும் சிக்கல் தான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம். எது எப்படி போனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேலில் அடுத்ததாக நெத்தன்யாகு தோல்வியுற்றால் ஒருவர் வருவார் என்று வைத்துக் கொண்டால் அவர் எப்படி இருப்பார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்குரிய பதில், இஸ்ரேலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் காசாவை அழிப்போம், பாலஸ்தீனர்களை அழிப்போம், இஸ்ரேலை த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அளவுக்கு விரிவுபடுத்துவோம் என்கிற மனோநிலையில் தான் இருப்பார்கள். இஸ்ரேலியர்கள்ல எது நல்லவன் கெட்டவன், இஸ்ரேலில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மாதிரி காசா மக்களை அழிப்போம் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் என்பதைத்தான் நாம் அத்தனை பேரும் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை.